திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசாவின் சொந்த ஊரான வேலூர் கிராமத்தில் அதிமுக கிளை செயலாளர் மீது தாக்குதல் நடத்தி திமுக நிர்வாகி அராஜகம். விடியாட்சியில் திமுக நிர்வாகியின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகி தாக்கியதில் உயிரிழந்த அதிமுக கிளை கழக செயலாளர் குடும்பத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். காவல்துறையின் மெத்தன போக்கு கேடு இருக்காமல் படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். விடியா திமுகவின் செயலற்ற ஆட்சி அவலத்தை பற்றி அறிக்கைக்கு நேரடி பதில் அளிக்காத வாய்வீச்சு அட்டை கத்தி RS பாரதி. தனிநபர் விமர்சனம் செய்துள்ள RS பாரதிக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் கண்டனம். வாய்க்கு வந்தபடி புலம்பி திரிவதை திமுகவினர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் எச்சரிக்கை. பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திமுகவை குடும்ப முன்னேற்ற கழகமாக மாற்றிய கொள்கை கூட்டத்திற்கு அதிமுகவை பற்றி விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லை என சாடல். வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி மூலம் ஆலோசனை. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பங்கேற்பு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை கோவை சிறையில் இருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும். சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவுக்கு 2 வாரங்களில் பரிசீலிக்க தமிழக சிறைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு கோவை அரசு மருத்துவமனை சிகிச்சை. 3 மணி நேரம் சிகிச்சை பின்னர் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே 12 பேரை கடித்து குதறிய தெருநாய். குழந்தைகள், பெண்கள், முன்னாள் VAO உள்ளிட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெறிநாய் கடித்து 3 குழந்தைகள் பாதிப்பு. காயமடைந்த குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. தெருவில் விளையாடும் சிறுவர்களை வெறிநாய்கள் கடிக்கும் சம்பவங்களால் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. விடியா அரசின் மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகங்களின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வளர்ப்பு நாய்கள் கடித்ததால் அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன். சிறுமியின் மருத்துவ சிகிச்சை செலவை ஏற்ற விடியா அரசு சிறுவனின் மருத்துவ செலவையும் ஏற்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை கோயம்பேட்டில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள். யாரையாவது முட்டினால் மட்டுமே நடவடிக்கை என வெத்து சீன் போடும் விடியா அரசின் அதிகாரிகள். தமிழகத்தில் நாய் கடிப்பது, மாடு முட்டுவது தேசிய அளவிலான பிரச்சினை என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் காமெடி. இது நிறைய பேருக்கு புரியாது என்னன்னா, இது லாங் டிபேட்டட். இது தேசிய பிரச்சனை. மாடு முட்டுறது, நாய் கடிக்கிறதுங்கிறது இது ஒன்றும் லோக்கல் இஷ்யூஸ் கிடையாது. நாய் மாடு பிரச்சனையை தீர்க்க ஐநா மன்றத்தை அழைக்கலாமா என மக்கள் கிண்டல். சென்னை ராயபுரத்தில் தாழ்வாக தொங்கிய கேபிள் வயர் கழுத்தில் சிக்கி விபத்தில் சிக்கிய இளைஞர். அரசு பேருந்து சக்கரத்தில் 2 சக்கர வாகனம் சிக்கிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சென்னை மாநகரில் மரண கயிறுகளாக தொங்கும் கேபிள் வயர்கள். உயிரிழப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. சென்னை புதுப்பேட்டையில் ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் வாங்கிய நபர் தூக்கிட்டு தற்கொலை. மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் ஆன்லைன் கடன் செயலியை தடை செய்ய விடியா அரசுக்கு வலியுறுத்தல்.
வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறால் மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழ்நாட்டில் மின்வெட்டு மேலும் அதிகரிக்கும் அபாயம். ராமநாதபுரத்தில் இருந்து திருப்புலானி அருகே தலைக்குப்புற கவிழ்ந்து கரப்பான் பூச்சி போல கிடந்த அரசு பேருந்து. ஓட்டை உடசல் பேருந்தால் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகும் அரசு பேருந்துகள். 48 மணி நேரத்திற்குள் பேருந்துகளை ஆய்வு செய்யுமாறு எந்த நேரத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டாரோ என மக்கள் அங்கலாய்ப்பு. மதுரையில் இருந்து நாகர்கோவில் சென்ற அரசு விரைவு பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதம். விடியாட்சியில் அனைத்து வகை பேருந்துகளும் பழுதடைந்து காணப்படும் அவலம். இல்ல நீங்க உங்க ஆபீசர்ட்ட ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. எங்க ஒர்க் ஆகுது? இந்த பப்ளிக்கிட்ட கேளுங்க. இதா பாருங்க. உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க வாங்க தெரியும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளே எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார்ந்து ஒரு கஷ்டம் என்ன தெரியும் உங்களுக்கு? இது என்ன லாஜிக் இல்லாம நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? அதான் நாம சொல்றோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லை, தேனி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையான சாலை துண்டிப்பு. 40 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதாக வாகன ஓட்டிகள் வேதனை. மீனவர் வலையில் சிக்கிய திமிங்கலம் எச்சத்தை விற்க முயன்றவர் சென்னையில் கைது. 1 கோடி ரூபாய் மதிப்புடைய எச்சம் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சென்னை அமந்தக்கரையில் உள்ள கூவம் ஆற்று கால்வாயில் கொட்டப்படும் கட்டடக் கழிவுகள், குப்பைகள் உலக பிரச்சனையை என கூறி மழுப்பாமல் விடிய அரசின் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. கருப்பா நதி அணைகளில் வேகமாக குறைந்து வரும் நீர் இருப்பு. தென்காசி மாவட்டத்தில் விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்படும் நிலை. அமுல் பால் வந்தாலும் ஆவின் பால் விற்பனை பாதிக்காது என விடிய அரசு வியாக்கியானம். பால் வியாபாரிகளை ஏமாற்றும் நடவடிக்கைகளை கைவிட்டு உருப்படியாக ஆவினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை ஐஐடிக்கு நன்கொடையாக குவிந்த 513 கோடி ரூபாய் நிதி. கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்காக நிதி உதவி உயர்ந்ததாக ஐஐடி இயக்குனர் காமக்கோடி தகவல். திருவாரூர் மாவட்டம் குடைவாசலில் அரசியல் கட்சி பிரமுகர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல். விடியாட்சியில் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. சென்னை குன்றத்தூர் அருகே தாய், தந்தை காணாமல் போன சம்பவத்தில் திடீர் திருப்பம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 12 கோடி ரூபாய் ஏமாற்றியவரை கடத்தி கொலை செய்த கும்பல் கைது. தாய் உயிருடன் மீட்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மாமியாருடன் தகாத உறவில் இருந்த அண்ணன் வெட்டி படுகொலை. ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த தம்பி காவல் நிலையத்தில் சரண். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மனைவியை கொடூரமாக அடித்துக் கொன்ற கணவன் கைது. மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் நேர்ந்த விபரீதம். கடலூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் கைது. விடியா திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்த அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடுரோட்டில் போதையில் இளைஞர் ரகளையில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சம். விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வேதனை.
சென்னையில் ஒரே வாரத்தில் 73 குட்கா வியாபாரிகள் கைது. இத்தனை நாட்களாக இவர்கள் கை பூக்களையா பறித்துக் கொண்டிருந்தது என மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் அருகே அஸ்தினாபுரத்தில் சுடுகாட்டையே குப்பை மேடாக மாற்றிய விடிய அரசு. மரணத்தை தழுவியவர்களுக்கு கூட இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலையால் மக்கள் அவதி. கும்பகோணம் அருகே பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவருக்கு சாதிய வன்கொடுமை. சமூக நீதி சமத்துவம் என காதில் பூசுற்றும் விடிய அரசு கனிமச்சாடி ஊராட்சி மன்ற தலைவரின் மலர்கொடியின் பெயரை அளித்ததை வேடிக்கை பார்க்கும் அவலம். கியூலெக்ஸ் வகை கொசுக்களால் பரவும் மேற்கு நைல் காய்ச்சல். கேரளாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டும் நைல் காய்ச்சலுக்கு இதுவரை 2 உயிரிழப்பு. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் வரும் 14ஆம் தேதி திறப்பு. மே 15ஆம் தேதி முதல் ஐயப்பனை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி. கேதார்நாத் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக நாளை திறப்பு. கோயில் திறக்கப்படுவதை முன்னிட்டு பிரம்மாண்ட பூக்கள் அலங்காரத்துடன் ஏற்பாடுகள். மகேஷம் சுரேஷம் சுராவார்த்திநாசம் விபும் விஸ்வநாதம் விபூத்யங்கபூஷம் விரூபாக்ஷமிந்த்வர்கவஹ்னி த்ரிநேத்ரம் சதானந்தமீடே பிரபும் பஞ்சவ. ராஜமௌலி இயக்கிய RRR திரைப்படம் நாளை ரீ-ரிலீஸ். நாட்டு பாடலை மீண்டும் வெள்ளித்திரையில் காண ரசிகர்கள் ஆர்வம். நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவான ரசவாதி திரைப்படம் நாளை ரிலீஸ். மௌனகுரு மகாமுனி படத்தை இயக்கிய சாந்தகுமாரின் ரசவாதி படத்திற்கு பலத்த எதிர்ப்பு. பயம் இல்லாம நடிக்கிறது உன் வீட்டுல வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என் வீட்டுல சண்டையில சாவர்தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. பாத்திரலாம் வாடா. AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கும் சிக்கந்தர் படத்தில் இணையும் தென்னிந்திய கிரஷ் ராஷ்மிகா மந்தானா. சிக்கந்தர் படத்தில் நடிப்பதை எக்ஸ் வலைதளத்தில் உறுதி செய்த ராஷ்மிகா. இந்திய பங்குச் சந்தைகள் பலத்த சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. மும்பை பங்குச் சந்தை சென்செக்ஸ் 800 புள்ளிகளும், தேசிய பங்குச் சந்தை நிப்டி 250 புள்ளிகளுக்கு சரிவு. மகளிர் கால்பந்து போட்டியில் சண்டிகர் அணியை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்திய தமிழக அணி. அடுத்தடுத்து கோல்களை அடித்து அசத்திய வீராங்கனை சந்தியா ரங்கநாதன். There's a blue ball for Tamil Nadu. They have speed, they have pace. Can they capitalize this attack? Can they capitalize this opportunity? Jersey number 9, and it's at the back of the net as well. An early goal. And there is time number 9. Oh, goalkeeper comes out. But then Sandhya gets the second, I believe. And yes, they celebrate in style. பிரான்ஸ் நகரை வந்தடைந்தது 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் ஜோதி. 19ஆம் நூற்றாண்டு படையில் கொண்டு வரப்பட்ட ஒலிம்பிக் ஜோதிக்கு ரசிகர்கள் உற்சாக. இன்றைய IPL போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதல். வெற்றியை தொடர பெங்களூரு அணி தீவிரம்.